கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றும் மகிமைப்படுவதாக. பரலோக தேவனை நான் துதிக்கின்றேன். அவருடைய ஈவுகள், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதற்காக. இந்த ஓய்வு நாளிலே அநேக முறை இந்த அடிப்படை சத்தியமானது நமக்கு நினைவுபடுத்தப்பட்டதற்காக கர்த்தரை நான் துதிக்கின்றேன். நமது பலத்தினாலோ, நமது ஞானத்தினாலோ, நமது திறமைகளினாலோ நாம் இதுவரைக்கும் ஜீவனோடு இல்லை. அவருடைய கிருபை, பரலோகத்தின் கிருபை. பிரியமான தேவஜனமே, அந்த ஒரு அடிப்படை சத்தியம் நமது வாழ்க்கையில் நிஜமாய் இருக்கும் என்றால், மறுபடியும் சொல்கிறேன், நமது வாழ்க்கையில் நிஜமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மிக தெளிவாக இருக்க வேண்டும். என்னால் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் இருப்பவைகளால் ஒன்றுமில்லை, எல்லாம் என் தேவனால் என்பது பாவியாகிய எனக்கு புரிந்திருக்க வேண்டுமே. புரிந்திருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் என்னுடைய சுயம் எப்பொழுதும் அடக்கத்தில் இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்னால் என்கிற ரீங்காரம் துவங்கிவிடும். வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய தயவு நம்மை தாங்குகிறது என்பதை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம். ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக வேலூரிலே ஒரு ஊழிய பொறுப்பு இருந்ததுனால அடியேன் சென்னையிலிருந்து வேலூருக்கு சென்றேன். வேலூர் பட்டணத்தின் உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஒரு மேம்பாலத்தில் 2 வாலிபர்கள், இப்பொழுது நவீனமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த 2 சக்கர வாகனங்களில் ஒரு வாகனத்தில் மிக வேகமாக கட்டுப்பாடை இழந்து வந்தார்கள். இதை நானும் என்னுடைய 2 சக்கர வாகனத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எதிர் திசையில் வர்றாங்க. அவங்க வரும்பொழுதே எனக்கு நல்லா தெரியுது, கட்டுப்பாட்டில் இல்லை அந்த பிள்ளைகள். கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அந்த வாலிபன் நினைத்தானோ என்னவோ தெரியவில்லை. கூடுதலாக தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து போனான். இந்த வாகனம் எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு பேருந்தில் அடித்து இந்த இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள். நான் ஒரு 100 மீட்டர் தொலைவில் இதை பார்த்த உடனே பிரேக்கை போட்டு அப்படியே கதிகலங்கி நான் பார்க்குறேன் இந்த காட்சி. உடனடியாக நான் என்னுடைய 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அணைத்துவிட்டு என் ஹெல்மெட்டை கழட்டி பைக்கில் வச்சுட்டு விழுந்த இந்த சகோதரர்களை பார்ப்பதற்கு ஓடினேன். நான் அதில் ஒருவன் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தான், இன்னொருவன் நல்ல நினைவோடு இருந்தான். ஆனால் பலத்த காயங்கள். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கூட ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னுடைய கைபேசியை எடுத்து காவல்துறைக்கு அறிவிப்பை நான் கொடுத்தேன். நான் முதல் உதவியாக இந்த நிலையில் காயப்பட்டவர்களுக்கு என்ன செய்வதென்று எனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் ஒரு சில காரியங்கள் எனக்கு தெரியும். உடனே அதை செய்வதற்கு முற்பட்டு வேறு எந்த விதத்திலும் அவர்களுக்கு பிரச்சனை கூட்டி விடாதபடி கவனமாக நான் செயல்பட ஆரம்பித்தேன்.
குருதி நிரம்பிய முகத்தோடு அந்த வாலிபன் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள், அந்த வேதனையில் அவனுடைய அங்கலாய்ப்பு, ஐயோ அம்மா என்று சொல்லி உதவி செய்ய என் கரங்களை நான் நீட்டிய பொழுது என்னை இறுக கட்டி பிடிக்க ஆரம்பித்தான். என்னுடைய ஆடைகளெல்லாம் இரத்தக்கரைகள். அவனை தைரியப்படுத்த வேண்டும், மன சாந்தப்படுத்த வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு பரவசத்தில் அவன் இருந்தால் அவனுக்குள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிக வேகமாக ஏற்படும் என்பதை அறிந்திருந்ததுனால அவனை சாந்தப்படுத்த நான் முயற்சி எடுத்து தோற்றுக்கொண்டே இருந்தேன். வேதனையின் அங்கலாய்ப்பு. ஒரு சில மணித்துளிகள் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, 108 வந்துருச்சு. ஆனால் அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னால் அவன் சொன்னான், தூக்க வந்த மருத்துவ குழுவினிடத்திருந்தவங்கள்ட்ட சொன்னான், நான் பிழைக்க மாட்டேன், என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னா இப்போ கொன்னுருங்க, என்னைய தாங்க முடியல. கடைசி அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இரு சகோதரர்களும் அந்த வாகனத்தில் ஏற்றி அனுப்பின பின்பு கூட்டம் கலைந்தது. சில காவல்துறையினர் சில காரியங்களை என்னிடத்தில் கேட்டாங்க. செய்து முடித்துட்டு கையை எங்கடா கழுவலாம், நான் ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிலையில்லாத ஒரு உலகம், வேதனைகள் நிறைந்த ஒரு உலகம், யாருக்கோ என்று சொல்வதற்கு இடமில்லை. நம்ம எல்லாரும் அந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கரடு முரடான நிகழ்வுகளை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அநேக ஆண்டுகள் குழந்தைக்காக காத்திருந்த இளம் தம்பதியினர் இருவரை நான் அறிவேன், என்னுடைய மாணாக்கர்கள். பல ஆண்டுகளாக அந்த பிள்ளைகள் என்னை அணுகும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு குழந்தை எங்களுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நானும் நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். பிறந்த குழந்தை பிறந்து 3வது மாதத்தில் மருத்துவர்கள் ஒரு உறைய வைக்கக்கூடிய செய்தியை அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மை, சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன உண்மை அப்படின்னா, பிறந்த அந்த குழந்தை இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற உண்மை. அந்த இளைய குடும்பத்தையும் பார்ப்பதற்கு நான் பயணித்து போயிருந்தேன். என்ன ஒரு காட்சி இல்லையா? என்ன சொல்வது அவர்களிடத்தில், என்ன சொல்லி தேற்றுவது? அவர்கள் அதிர்ந்து அதிர்ந்து அழுத பொழுது என்னை அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்தது. ஆனாலும் என் உள்ளத்தில் ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே என்னை திடப்படுத்தும். முதலாவது நான் சொல்கின்ற இந்த எடுத்துக்காட்டுகள் ஒரு சிறு துளிதான். உங்கள் எல்லாரிடத்திலும் நான் பேச ஆரம்பித்தால் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் சொல்ல முடியும். நாம் அனுபவிச்சிருக்கலாம், இல்லை நமக்கு நெருக்கமானவங்க அனுபவிச்சிருக்கலாம், இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். மனுக்குலத்தின் வேதனைகளும் வியாகுலங்களும் முடிவில்லாமல் இருப்பது போல் தெரிகிறது. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, அப்பா விடை என்ன? நீர் இந்த உலகத்தில் சஞ்சரித்த நாட்களே, மனிதனாக சஞ்சரித்த நாட்களிலே உம்மை நாடி வந்தவர்கள் எல்லாரையும் குணப்படுத்தினவராக இருந்தீரே.
எத்தனை பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு இருந்திருந்தாலும் அவர் தேவைகளை ஆச்சரியமாக அதிசயமாக சந்தித்தேரையப்பா. பிறவி குருடர்களின் கண்களில வெளிச்சத்தை கொடுத்து பார்வையடைய செய்தீர். செவிடர்களின் செவிகளை திறந்து அவர்கள் உலகத்தின் ஓசைகளை கேட்கும்படி நீர் அற்புதங்களை நிகழ்த்தினீர். முடவர்கள் சப்பானிகள் துள்ளி குதித்து எழும்பி நடந்து ஓடினார்கள் என்று வேதத்தில் படிக்கிறேன். தீராத வியாதி என்று அக்காலத்தில் குறிக்கப்பட்டிருந்த குஷ்டரோகம், குஷ்டரோகிகளை நீர் குணப்படுத்தினீர் என்று வேதம் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பிசாசின் பிடியில் சிக்கி தவித்தவர்கள், அலைக்கழிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் பிசாசுகள் தெரித்து ஓடினதை நான் வேதத்தில் படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தாண்டி மரணம் ஒருவரை ஆட்கொள்ளும் என்றாலும் அந்த மரணத்திலிருந்து அவர்களை எழுப்பின உமது வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் செயலற்றவனாக இன்னைக்கு எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள். அன்பான தேவனே, புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. எனக்கு வேதனைகள் வரும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் வேதனையோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு, வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஊழியக்காரன்கிற முறையில் என்னையா சொல்ல முடியும்? நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் பொழுது மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்தில் இவ்விதமாக வேதத்தில் வாசிக்க முடியும். மத்தேயு 14:14, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 31, 32 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். சரீர வேதனைகள் ஒரு பக்கம், மனவேதனைகள் ஒரு பக்கம், இதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் ஆத்தும தாகத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் ஆன்மீக ஓட்டத்தில் குற்றுயிரும் குலையுருமாக துடித்து பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா என்கிற அங்கலாய்ப்பில் இருந்து கொண்டே இருக்கிறோம்? சரீர வேதனையில் துடிக்கிறவர்களை எங்கு பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. நிம்மதி இல்லாதவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள் எந்த பகுதியும் என்று விதிவிலக்கல்ல. நமது குடும்பங்களில் அந்த பாதிப்பு இருக்கிறது, நமது திருச்சபைகளில் அந்த பாதிப்பு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரம வைத்தியராகிய நமது ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான சுகமளிக்கின்ற தேவன். சரீர சுகவீனத்துக்கு மாத்திரமா? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது, அவருடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. இல்லை, பாவக்கரையினால் ஆத்தும ஆரோக்கியம் இல்லாத பிள்ளைகள், சரீர சுகவீனங்களை குணப்படுத்தின ஆண்டவர் இத்தகைய குறைபாடுகளோடு இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளை காப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் பரம வைத்தியர் என்று வர்ணிக்கப்படுவது சரீர சுகத்தை கொடுப்பதனால் மாத்திரமல்ல. ஏனெனில் வேதத்திலும் சரி
திருச்சபையின் சரித்திரத்திலும் சரி, தேவன் அமைதி காத்த வேதனை அனுபவங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பேதுருவை சிறையிலிருந்து ஆச்சரியமாக விடுவித்துக் கொண்டு வந்த ஆண்டவர் ஏறக்குறைய சரித்திரத்தின் அந்த சமயத்தில் யாக்கோபு என்கிற இன்னொரு சீடன் சிறைச்சேதம் செய்யப்படுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ரொம்ப வியந்து படிக்கிறேன் நான். அது எப்படி அவருடைய வேலை செய்த ஒருவனை ஆச்சரியமாக விடுவித்து இன்னொருவனை படுகொலை செய்யப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். மனுஷீகத்தில் நின்று இதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கொடுமையான தேவன் மாதிரி தெரியும், நியாயமில்லாத தேவன் மாதிரி தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதனை மிகுந்த காலத்தில் எல்லாம் தொலைந்ததே என்ற சூழ்நிலைகளில் யோபை குறித்து படித்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு மகிமை. யோபால் முடிந்ததே, ஏன் செல்வினால் முடியவில்லை? கேள்வி. பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து அவர்களை சிறையின் உள் அறையில் தொழுமரத்தில் கட்டி வைத்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். சரீர வேதனை இல்லாமையா இருந்திருக்கும், மன உளைச்சல் இல்லாமையா இருந்திருக்கும். ஆனால் அந்த இருளிலே நள்ளிரவின் சமயத்தில் காயப்பட்டிருந்த அந்த இரண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். சிறையில் இருந்த எல்லாரும் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் படிச்சிருக்கிறன. கற்பனை கதையா? மறுபடியும் அந்த கேள்வி, பவுல் சீலாவால் அது சாத்தியமாயிருந்தது என்றால் ஏன் இன்று வேதனைப்படுகிற நம்மால் அப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு சமாதானத்தோடு இருக்க முடியவில்லை? ஸ்தேவான் கொடூரமாக கல்லிருந்து கொலை செய்யப்பட்டான். ஆனால் அந்த முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை. சரீர வேதனை இல்லாமல் இருந்திருக்குமா? அங்கலாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? மன துடிப்புகள் இல்லாமல் இருந்திருக்குமா? ஜடம் இல்லை, உயிருள்ள ஜீவன் மனுஷன். ஆனால் தேவன் இந்த உதாரணங்களை எனக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால் எனக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி, திடன்கொள் மகனே, இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவங்கள் இல்லாத நாட்கள் என்று நீ எண்ணி பார்க்காத, இருக்கும். ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. இந்த பரம வைத்தியர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். நல்லவர்களை அல்ல, துன்மார்க்கர்களை தேடி வந்தார். வாசித்தோம் இல்லையா? ஆரோக்கியமாயிருக்கிறவர்களுக்கு, சுகமாயிருப்பவர்களுக்கு வைத்தியர் அவசியம் அல்ல. சுகவீனமாய் பலவீனமாய் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு வைத்தியர் வேண்டும். ஆனால் இந்த பரலோக வைத்தியர் சரீர சுகத்தை அளிப்பதற்கு மாத்திரம் வந்தார் என்று சொன்னால் சுவிசேஷத்தை நாம் முறித்து போடுகிறவர்களாகி விடுவோம். ஏன்னா அந்த சரீர உபாதைகளை விட நம்மளுடைய ஆன்ம உபாதைகள், கரைகள் ஏராளம். அதில் பெரிய விந்தை என்னவென்றால், அது என்னவோ நம்ம ரொம்ப பாதிச்ச மாதிரியே நமக்கு தெரியாது. ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்திற்கு விலகி இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நிம்மதியாக இருக்கிறது போல இந்த உலகத்தில் ஒரு காட்சி இருக்குது. அதனால தான் துன்மார்க்கத்தில் வாழ்கிறவர்கள் செழித்து வருவதை நாம் பார்க்க முடியும்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குருடர்களை குணமாக்கின ஆண்டவர். வேதம் சொல்லுது, பவுலார் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். 2 கொரிந்தியர் 4 சொல்லியிருக்கார், இந்த லோகத்தின் அதிபதி, இந்த லோகத்தின் ஆண்டவர் எல்லாருடைய ஞான கண்களையும் குருடாக்கிட்டான். சுகமளிக்கின்ற தேவன் சுகமளிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். துடிப்பு வரல இன்னும். கை கால் ஒடிந்து போனால் அலறி துடிக்கின்ற நான் என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் கர்த்தருக்கு பிரியமல்லாமல் இத்தனை காரியங்கள் என் வாழ்க்கையில் நிஜமாக இருக்கிறதே என்பது தெரிந்திருந்த பொழுதிலும் துடிப்பதில்லை. யோசித்து பார்த்துங்க. உங்களை குணப்படுத்துவதற்காக நான் வந்தேன், ஆரோக்கியமாக இருக்கிறவங்களை இல்லை, பாவிகளை. நம்மள யாருங்க பாவி இல்லை? நம்மளை குணப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இதில் சரீர சுகத்தை மாத்திரம் நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு பெரிய பகுதியை நம்ம நிஸ்ஸாதனப்படுத்திட்டோம், ஒதுக்கி வச்சிட்டோம். எனக்கு பிரியமான தேவ ஜனம் இதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஏன் நான் நெருங்க விரும்புகிறேன்? பரம வைத்தியர் என்று இயேசு கிறிஸ்துவை என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிவதற்கு காரணம் என்ன? சில லௌகீக காரணங்களை சொல்கிறேன். நான் படித்து அறிந்த வரைக்கும் இந்த வைத்தியருடைய நோய் கண்டறியும் திறன் ஒருபொழுதும் பொய்த்து போனதில்லை. இயேசுவானவர் ரொம்ப துல்லியமா, his diagnosis is always accurate. இன்றைய மருத்துவர்கள் திணறக்கூடும், எதுவுமே விளங்கவில்லையே என்று இன்றைய வல்லமையான நிபுணர்கள் தடுமாறக்கூடும். ஆனால் இந்த வைத்தியர் தடுமாறுவது இல்லை. இந்த வைத்தியரின் வார்த்தைகள் வல்லமையானவைகள். உலக வைத்தியர்களைப் போல் அல்ல. ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்றால் கனம் பொருந்தியதாக, மதிப்பு நிறைந்ததாக, வல்லமை நிறைந்ததாக இருக்கும். ஏன் இந்த வைத்தியர்? அவரை நான் சந்திக்க வேண்டும் என்றால் இன்று உலகம் எனக்கு நிர்ணயித்து வைத்திருப்பது போல ஒரு குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில் தான் அவரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு எந்த தடையும் கிடையாதுங்க. நான் குடிகாட்டில் ஒரு முறை விடுதி காப்பாளனாக பணியாற்றும் போது ராத்திரி 1 மணிக்கு ஒரு பையனை துடிக்க அவனை தூக்கிக்கிட்டு இன்னொரு பெரிய பையனை பின்னாடி பைக்கில் உட்கார வச்சு அந்த சின்ன பையனை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு அவன் அலற பைக்கை எடுத்துகிட்டு ராத்திரி நான் போனேன். ஒரு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் இல்லை. எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா கடைசி அங்கே தான் போனேன், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த நேரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் இந்த வைத்தியருடைய சுவாரஸ்யம் எனக்கு விளங்க ஆரம்பிச்சுட்டு, என்னுடைய பரம வைத்தியர் அப்படி இல்லையே, எப்போ வேணுனாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா என்று நான் கதற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பரலோகத்தின் நிபுணர் எந்த விதமான கத்தியும் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து முடித்து விடுவார் என்பது நமக்கு தெரியும். இதையெல்லாம் அடையாளங்களாக சரீர சுகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது.
ஆனால் அதில் ஆழமான பாடம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்மளுடைய ஆவிக்குரிய சிகிச்சை. இந்த பரம வைத்தியர் சரீரத்தை மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உலக மருத்துவர்களிடம் அதை நான் எதிர்பார்க்க முடியாது. செலவில்லாமல் பார்த்துடலாம் வைத்தியர், லௌகீக காரணங்கள். ஆனால் எனக்கு என் ஆண்டவரை நிஜப்படுத்தின காரணங்கள், அவர் எனக்கு கொடுக்கின்ற சிபாரிசுகள் ஒரு பொழுதும் பொய்த்து போகிறவைகள் அல்ல. அருமையான தேவ ஜனமே, சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி சரீர பலவீனங்களில் துடிச்சு போகிறோம், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள்னால நம்ம துடிச்சு போகிறோம், வேதனைகளில் இருக்கிறோம் இல்லையா, வெட்கி நைந்து போகிறோம், இல்லை ஒரு மாதிரி ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறோம். ஆனால் பாவக்கரையினால் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னு தவிப்பு நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கு? சரீர சோர்வுகளை காட்டிலும் வலிமையான இந்த தாக்கம் நம்ம எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், சரீரத்தை மாத்திரம் அழிக்கக்கூடிய யாரையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை, இல்லையா? எடுத்து வாசிப்போமா அந்த வசனத்தை? மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்தை முதல்ல வாசிப்போம். மத்தேயு 10:28 ஆண்டவருடைய வல்லமையை பாருங்க. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரம வைத்தியரை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த பரம வைத்தியரிடம் நமது கரைபடிந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் இத்தனை இருக்கிறதே என்னிடத்தில் என்று அழுது என்னை குணமாக்கும் ஐயா என்று கதறுகிறோமா? உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் நிச்சயம் உண்டு, அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே, சுத்திகரிக்கும் திறமை உமக்கு மாத்திரம்தானே உண்டு. உலக மருத்துவர்கிட்ட, ஒரு இருதய நிபுணர்கிட்ட நான் போனேன்னா என்னுடைய இருதயத்தின் துடிப்புகளை அவங்க படிப்பாங்க, இரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கண்டறிவாங்க. அதை தாண்டி என்னுடைய உள்ளிந்திரியங்கள் எந்த மருத்துவருக்கு தெரியும்? என்னுடைய ஆழ் மனதின் தாகங்கள், தாக்கங்கள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள் எந்த மருத்துவருக்கு புரியும்? அதில் தான் பல மடங்கு உயர்வாக என் ஆண்டவர் எனக்கு பரம வைத்தியராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய மூத்த சகோதரனுடைய மனைவி, என்னுடைய அண்ணி, என்னுடைய அண்ணியின் சாட்சிகள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னை ரொம்ப பிரமிக்க வச்ச உயிருள்ள சாட்சிகள் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40 அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கு அவங்களுக்கு. பாஸ்டர் டேனியல் தாமஸ் இங்கே இருக்கிறாங்க, எங்களை எல்லாத்தையும் பயிற்றுவித்த ஒரு ஆசிரியர் அவர்கள். நான் வேறு யாரையும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இத்தனை அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு இன்னமும் ஜீவனோடு நடமாடுகின்ற நபரை நான் பார்க்கல. அதில் ஒரு அறுவை சிகிச்சையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அந்த சரீரத்தில் இனிமேல் வெட்டணும் அப்படின்னா அந்த தோலை இழுத்து தைக்க முடியாது, ஏன்னா மெழுகு மாதிரி ஆயிடுச்சு அந்த உடம்பு, அத்தனை இடத்துல கிழிச்சு 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 ஒட்டி ஒட்டி. ஆனால் கண்டிப்பாக அந்த அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும், உயிரை காப்பாற்றணும்னா. அப்போ எங்கள் அண்ணன் அந்த கையெழுத்தை போடும்போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே தெரில, எனக்கு இது எதுவுமே புரியலை. ஏன்னா மருத்துவர்கள் என்ன சொன்னாங்களாம், அந்த அறுவை சிகிச்சை செய்து
அகற்ற வேண்டிய அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை அகற்றி விடலாம், ஆனால் மறுபடி தைக்க முடியாது. அந்த காயங்கள் அப்படியே ஓப்பனாகவே இருக்கணும். அந்த தோல் தானாக நாட்கள் எடுத்து வருடங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடுனா மட்டும்தான் அது மூடும். பரவாயில்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு 6 இன்ச்சு நீளம், அன்னியுடைய மார்பில் இருந்து கீழே தொப்புள் வரைக்கும் 1 இன்ச் அகலம், அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் வெட்டி எடுத்தாங்க. ஓப்பனா கலங்கி போயிருந்த என்னுடைய சகோதரன் மருத்துவமனையில் அண்ணியின் சிகிச்சை முடிந்து அந்த ஓப்பன் ஊண்டோட ஐசியூவுக்கு, தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது கலங்கிய கண்ணோடு அப்படி ஒரு பதட்டத்தில் அண்ணன் பார்க்குறாங்க. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டம் அவங்களுக்கு. மயக்கம் தெளிய ஆரம்பித்திருந்த என்னுடைய அண்ணி செய்கையில் காட்டியிருக்காங்க, எனக்கு ஒரு பென்னும் ஒரு பேப்பரும் கொடுங்கன்னு. அந்த நர்ஸ் உடனே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த அரை மயக்கத்தில் என் அண்ணி ஒரு ஆங்கில வசனத்தை எழுதினார்களாம். அந்த வசனம் என்னென்னா, இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், இவை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 முதல் வாக்கியம். சாத்தியம், எப்பேற்பட்ட அவல நிலையில் நான் அவதிப்பட வேண்டியது இருந்தாலும் என் பரம வைத்தியரை நான் நம்பி இருக்கும் பொழுது என்னை குணப்படுத்துகிறார். இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு பாதிப்பு இல்லை. நான் சாந்தமாக நிம்மதியாக இருக்க முடியும். என்னால் அந்த வைத்தியரை பிடித்துக்கொள். இதில் தான் நம்ம தவறு செய்யணும். ஒரு இந்து மாணவன், இவன் சாட்சியை நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன், நான் முழுசாக சொல்லலை, நேரம் இல்லை எனக்கு. ஒரு விபத்தில் சிக்கி மறிக்க போகிறான். ஏன்னா இந்த பையன் ரொம்ப பயங்கரமான ஒரு பையனாக வந்தான் பள்ளிக்கூடத்திற்கு. ஆனால் ஆண்டவரை அவன் ருசிக்க ஆரம்பித்து மனதை தேவனிடத்தில் பறிகொடுத்து வேத பாடங்களை எடுத்து ஞானம் முழுக்க பெறும் வரைக்கும் அவன் ஆயத்தமாயிட்டான். அந்த நேரத்தில் சுயநலமாகி வீட்டுக்கு போகிறான் சிகிச்சைக்காக வீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் அம்மா கூட இன்னொரு இடத்துக்கு மினி பஸ்ஸில் போகும்போது அந்த மினி பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இந்த பிள்ளை ஒரு பெரிய கதை. தகப்பன் எனக்கு அழுது ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா உணர்வோடு இருந்தான், அவன் என்கிட்ட சொன்ன ஒரே வாக்கியம், செல்வன் அப்பாவை வர சொல்லியா அப்படின்னு சொன்னான். போய் பார்த்துருங்க உங்கள் பிள்ளைய, தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறான். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி ஒரு பெரிய கடல் மாதிரி, எங்கே இருக்கான்லாம் தகவல் இல்லை. நான் அவங்க அப்பா ஃபோனை துண்டிச்சிட்டார். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. பறக்க ஓடி தேடி அலைஞ்சி நான் வேர்த்து நனைஞ்சி கடைசி இந்த பையனை போய் பார்க்க எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. நிறைய போராட்டங்கள். நான் உள்ளே போகும்போதே ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே போகிறேன். என்னையா அவன் ஒழுங்கில்லாத ஒரு இந்துவாக இருக்கும் பொழுதே தூக்கி இருக்க வேண்டியதான அவனை. இதெல்லாம் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. இப்படி அவனை குணப்படுத்தி சிலுவையின் ருசி அவன் கண்ட பின்பு, உம்மை விட்டு விலகப் போவதில்லை என்று அவன் தீர்மானங்களை எடுத்த பின்பு அந்த பிள்ளை எப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு தான் உள்ளே போனேன். கண் முழிக்கும் பொழுது நான் கண்ணீரோடு இருந்தேன். அவன் முகத்தில் நான் பார்த்த காட்சியை சொல்கிறேன் இந்த சபையில். 9வது படிக்கிற பையன், முழுசாக நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் அவனை பார்த்துருக்கிறேன். அவனுடைய இடது கால் இல்லை அன்னைக்கு. ஏன்னா இவன் விழுந்தது ஒரு பஸ்ஸில் விழுந்து கீழே பஸ்ஸுக்கு அடியில் மாட்டிக்கிட்டான். பஸ்ஸுக்கும் பூமிக்கு இடையில் மாட்டி சிதைக்கப்பட்டான். அப்படி கை இதிலேருந்து இல்லை, முழங்கையிலேருந்து இல்லை, உடம்பு ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டிருக்கு. டியூபு, மூக்கில் டியூபு, வாயில் டியூபு, கழுத்தில் ஒரு டியூபு, இங்கே டியூபு, இந்த ஒரு கை மட்டும் இருக்குது, ஆனால் பேண்டேஜ். நான் கண்ணீரோடு அவன் கண்ணு முழிக்குமா அவனை பார்க்குறேன். உலர்ந்த அந்த உதடுகள் அப்படியே அழகாக விரிந்து ஒரு சிரிப்பு. மறக்குமா அந்த காட்சியெலாம்?
நான் எப்படி போயிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட போராடி சண்டை போட்டு என்னையா தெய்வம் நீர். ஆனால் அங்கே போனால் அந்த இந்து மானவனுடைய முகத்தில் இருந்த நிம்மதி, சிரிப்பு. அவன் என்கிட்ட சொன்னான், ஏன் அழுகிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளையை அழக்கூடாதுன்னு எனக்கு நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? எங்கடா என்ன கேள்விடா கேட்குற அப்படின்னு தான் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் சொன்னான் என்கிட்ட, இந்த ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும் என்றால் என் வார்த்தைகள் சாபமாக அழுகி துர்நாற்றம் எடுத்த கெட்ட வார்த்தைகளாக வந்திருக்கும். அவ்வளவு வேதனை எனக்கு. ஆனால் என்னைய கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல சேர்த்துட்டீங்க நீங்கள். அதனால தான் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அழாதீங்க அப்பா, அழாதீங்க. நான் தூங்க போகிறேன், நான் பிழைக்க மாட்டேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இந்த சாவை பற்றி நான் பயப்பட வேண்டியதில்லைன்னு எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க வேதத்திலிருந்து. நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா வருவார், என்னை எழுப்புவார். நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணம், என்னை எழுப்பும் பொழுது நான் உங்களை பார்க்கணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை தான் நான். ஆனால் அந்த பிள்ளை சொன்னதில் அடி வாங்கின மாதிரி நான் வேறு எங்கேயும் தாக்கப்படலை. நான் எனக்குள்ளே கேட்டேன், எங்கேயா போச்சு நீ படித்த வேத பாடங்கள்? எங்கே போச்சு உன்னுடைய விசுவாசத்தின் நிலை? எங்கே போச்சு? நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன், உயிருள்ள தேவனை நம்புகிறேன் நம்புகிறேன் பறைசாட்டி கொண்டு இருக்கிறாயே, எங்கேயா இருக்கிற நீனு? இந்த பார் அப்படின்னு ஆண்டவர் காட்டார். பார், என் பிள்ளைய பாரு. அவன் வாழ்க்கை உன்னை மாதிரி இல்லை, ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை இல்லை அவன். ஆனால் அவன் முகத்தில் இருக்கிற சாந்தத்தை பாரு, சமாதானத்தை பாரு, சந்தோஷத்தை பாரு. அவன் சொன்ன மாதிரியே என் கண் முன்னாடி இறந்துட்டான் அவன். ஆனால் சமாதானமா புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? பரம வைத்தியர் பரம வைத்தியர்னு அவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம குறைபாடுகள் ஒரு நாளும் தீர்ந்த பாடு இல்லை. நம்ம நிம்மதியாக இருக்கவே மாட்டேங்கிறோம். எப்போ பார்த்தாலும் குறை, எப்போ பார்த்தாலும் புலம்பல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய இருதயங்களில் சுத்திகரிப்பு நடந்தாக வேண்டும். வேறு பிரச்சனை இல்லைங்க. பாவத்தினால் நிறைந்த இந்த உலகத்தில் பாடுகளும் வேதனைகளும் குறைவில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும் நம்ம ஏங்க முடியாது, இருக்கும். ஆனால் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சாத்தியம். இந்த பரம வைத்தியரோடு நான் இசைந்து என்னுடைய பாவ இயலாமைகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா என்னை சுத்திகரியும், தூய்மைப்படுத்தப்படுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்றால் என் ஆண்டவர் அதை சுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏசாயா 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் கரைபடிந்து பிடிவாத கரைகளாக இருந்தாலும் நான் அதை வெண்மையாக்குவேன் சொல்லியிருக்காருங்க இந்த பரம வைத்தியர். சொல்லிட்டு அதையும் சொன்னார், கீழ்ப்படிஞ்சு வந்துட்டீங்கன்னா குணமாக்கிடுவேன், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாகி போவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எவ்வளவு பயங்கரமான செய்தி பாருங்க. இந்த சத்தியத்தை சார்ந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏன் கலங்கி நிற்க வேண்டும்? குடும்ப கஷ்டங்களா? அன்பானவர்கிட்ட மன வருத்தமா? சரீர பலவீனமா? நோய் நொடியா? இது ஒன்றுமே அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறன்னு வேதத்தில் வாசிக்கலையா? இதெல்லாம் ஒரு குறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குறை அது இல்லைங்க.
நம்ம குறை நம்ம இருதயத்தில் இருக்கின்ற ஒரு குறை. என் இருதயத்தின் ஆழங்களை அறிந்த ஆண்டவரிடத்தில் என் குறைகளை நான் கொடுக்கும் பொழுது அவைகளை நிறைவாக்குவதற்கு, என்னுடைய பிடிவாதங்களை அகற்றி நவமான சதையான ஒரு இருதயத்தை கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இதை வாசிக்க முடியும். எசேக்கியேல் 36வது அதிகாரத்திலையும் இந்த வசனங்களை மறுபடியும் வாசிக்க முடியும். இந்த நாளில் ஞானம் முழுக்க பெறுகிற பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை நான் மிக மிக ஆழமான ஒரு வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பரம வைத்தியர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிட்டார். இனி நான் தான் செய்யணும். இந்த உலகம் போதும், இந்த உலக இச்சைகள் போதும், என் தேவனுக்கு விரோதமாக நான் சிந்தித்தது போதும் என்கிற தீர்மானத்தை நான் தாங்க எடுக்கணும். நீங்கள் தான் எடுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். சங்கீதக்காரன் ஏறெடுத்த ஜெபத்தை தான் நம்ம வேத வாசித்தோம். ஆண்டவரே, என்னை நோக்கி பாருமையா, இருதயத்தை ஆராய்கிறவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் சுவாமி. எனக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது வேதனை உண்டாக்குவதாக இருக்கும் என்றால் அந்த அசடுகளை நீக்கும். எனக்கு வலிக்கும், பரவாயில்லை. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? நம்ம சரளமாக பேசுகிற வார்த்தைகள் நிறையா பேச முடியாதுங்க. இந்த பரம வைத்தியர்கிட்ட சிகிச்சைக்கு போயிட்டோன்னா நம்ம பார்க்குற நிறையா காரியங்களை பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவருக்கு வேதனை உண்டாக்கும். நம்ம கேட்டு ரசிக்கிற நிறைய சத்தங்கள் கேட்க முடியாது. நம்ம என் கால்கள் அலைந்து திரிகின்ற இடங்களுக்கெல்லாம் நான் போக முடியாது. இந்த பரம வைத்தியரிடம் நான் சிகிச்சைக்கு செல்வேன் என்றால் எல்லாவற்றையும் சீரமைத்து கொடுப்பதற்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறார். முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வாக்கியத்தை வாசித்துவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 26வது அதிகாரம், ஏசாயா 26வது அதிகாரம் என்னை ரொம்ப பிரமிக்க வைக்கிற வசனங்களில் ஒன்று. 26வது அதிகாரம், அதில் 3, 4 ஆகிய வசனங்கள் என்னுடைய நிறைவு வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது. உறுதியாக சொல்லுது, உன்னை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் உறுதியாய் அவர் மீது என் நம்பிக்கையை வைக்கவில்லை. குறைகள் இருக்கு, அதனால தடுமாறுறேன். காத்து கொண்டே இருக்கிறார், மனவேதனையோடு காத்து கொண்டே இருக்கிறார். திரும்புவோமா? இந்த பரம வைத்தியரை நமது சொந்த வைத்தியராக உறுதியாய் நியமித்துக் கொள்வோமா என்கிற தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயம். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து இந்த பாடங்களை நிஜப்படுத்தி தருவாராக. ஆமென். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தபடியினால் எங்களுடைய பரம வைத்தியராக, எங்களுடைய படைப்பாளராக, எங்களுடைய இரட்சகராக, எங்களுடைய ஜீவனுள்ள ஒரே தெய்வமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே,
நாங்கள் முற்றிலுமாய் உமக்கென்று எங்களை தத்தம் செய்து உம்முடைய இருதயத்திற்கு வேதனை உண்டாக்குகிற எல்லா வழிகளுக்கும் நாங்கள் விலகி ஆண்டவரே உமக்கு பிரியமான வழிகளில் நடப்பதற்கு நாங்கள் தீவிரம் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல சத்தியத்தை கேட்டோம். கேட்ட எங்கள் எல்லார் உள்ளங்களையும் ஆவியானவர் ஏவி எழுப்புவீராக. செய்தி கொடுத்த ஊழியக்காரரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதை அடுத்து நடக்கக்கூடிய ஞானஸ்நான ஆராதனை உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.